வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற ஹீரா மண்டி சீரீஸோட விமர்சனம். 8 எபிசோடு, மொத்தம் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல ஓடும். ஹிந்தி ஒரிஜினல். இது தமிழ், தெலுங்கு போன்ற இதர மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. ஹிந்தியில் பெரிய டைரக்டரான சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் ஓடிடியில் வெளியே வந்திருக்கிற முதல் படைப்பு இது. பாகிஸ்தானில் இன்னைக்கு இருக்கிற லாகோர் நகரத்தில் இன்னமும் இந்த ஹீரா மண்டிங்கிற ரெட் லைட் ஏரியா இருக்கிறதா சொல்கிறாங்க. முகல் பாதுஷாக்கள் ஆண்ட காலத்தில் பெரிய பணக்காரர்கள், இந்த நவாப் மாதிரியான ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து குடிச்சிட்டு கும்மாளம் போட அமைக்கப்பட்ட இடம் தான் இந்த ஹீரா மண்டி. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா போன்ற நகரங்கள்ல இருந்தெல்லாம் ப்ராஸ்டிடியூட்ஸ் இங்கே வந்து இருந்ததா சொல்கிறாங்க. பெரிய பணக்காரர்கள் மட்டுமே வந்து பணத்தை வாரி இறைக்கக்கூடிய இந்த இடத்துல தவாயஃப் அப்படின்னு உருதுல சொல்லக்கூடிய டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ் மாதிரியான பெண்கள் இருப்பாங்க. இவங்க கிளையண்ட்ஸ் எல்லாம் இந்த நவாப் போன்ற பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான். சாதாரண ஆட்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. சாதாரண ப்ராஸ்டிடியூட்ஸ் மாதிரி தாங்க இல்லைன்னும், தவாயிஃப்னா தனி மதிப்பு. ஏன்னா அவங்க இந்த பாட்டு, டான்ஸு, கவிதை இந்த மாதிரி பல விஷயங்களையும் கலை நயத்தோட செய்ய தெரிஞ்சவங்க, படித்தவங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த நவாப் மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கீப் மாதிரி இவங்க இருந்திருக்காங்க. இந்த கதை 1940ஸ்ல இந்தியாவோட பார்ட்டிஷனுக்கு முன்னாடி லாகோர் நகரத்தில் நடக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. பல 100 ஆண்டுகளாக பல பணக்காரர்களையும் நவாப்களையும் தங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்ததுனால ஹீரா மண்டியில் உள்ள தவாயிஃப்களுக்கு செல்வாக்கு, பணபலம், புகழ் இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் உள்ள அந்த வெள்ளைக்காரங்க, நவாப்களோட அந்த புது ஜெனரேஷன், இவங்கெல்லாம் அந்த பழைய பழக்க வழக்கங்களெல்லாம் பெருசாக மதிக்கிறது இல்லை. அதனால் ஹீரா மண்டியோட பணம், செல்வாக்கு, வாழ்க்கை முறை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வர காலகட்டம் அது. சுதந்திர போராட்டம் வேற ரொம்ப அந்த காலத்தில் தீவிரமாக போயிட்டு இருந்தது 1940ஸ்ல. இதுக்கு ஹீரா மண்டியும் விதிவிலக்கு இல்லை. இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. ஹீரா மண்டியிலேயே பெரிய ராணி மாதிரி இருக்கவங்க தான் மல்லிகா ஜான். மனிஷா கொய்ராலா தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பணமும் செல்வாக்கும் உள்ள தவாயிஃப் இவங்களுக்கு 2 மகள்கள், பிப்போ ஜான், ஆலம்சேப். பிப்போ ஜான் பாத்திரத்தில் நமக்கு தெரிஞ்ச அதித்தி ராவ் ஹைதரி நடிச்சிருக்காங்க. ஆலம்சேப் பாத்திரத்தில் ஷார்மின் சேகல் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கையும் உண்டு, வஹீதா அப்படிங்கிற பேரில். மல்லிகா ஜான் எல்லாரையுமே அடக்கி துளி கூட ஈவு இறக்கம் இல்லாமல் நடத்துகிற மாதிரியான ஒரு பாத்திரம். சொந்த மகளாக இருந்தாலும் கூட இவங்க கொடுக்குற கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு விதிவிலக்கே இல்லை. பல நவாப்கள் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பலத்த செல்வாக்கு. வெள்ளைக்காரங்களால கூட இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பாத்திரம். இவங்களுக்கு போட்டியா ஃபரீதன் அப்படின்னு இன்னொரு தவாயஃப். இந்த பாத்திரத்தில் சோனாக்ஷி சின்ஹா நடிச்சிருக்காங்க. தன்னுடைய தாயோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக இவங்க மல்லிகா ஜானை அழிக்க துடிக்கிறாங்க. மொத்த சீரியலுமே இவங்க 2 பேரோட பகையும், அதுக்கு பகடையா மற்ற எல்லா பாத்திரங்களையும் இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பழிக்காக எந்த அளவுக்கும் போக தயாராக இருக்கிற இவங்களோட செயல்களால் எல்லாரோட வாழ்க்கையும், ஏன் மொத்த ஹீரா மண்டியுமே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போகிறது தான் இந்த சீரியலோட மொத்த கதையே. இதுக்கு நடுவில் ஆலம்சேப் மற்றும் இன்னொரு ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை தாஜ்தார் பலோச் அப்படின்னு ஒருத்தரோட இவங்க 2 பேருடைய காதல். இந்த மாதிரி வீட்டு பெண்ணை நார்மலாக யாருமே கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த விவகாரம் தெரிஞ்சு இதையும் தன்னுடைய பழிக்காக பயன்படுத்துகிற ஃபரீதன். அது தவிர இந்தியாவோட ஃப்ரீடம் மூமெண்ட்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், இதையெல்லாம் மீறி இந்த காதல் வெற்றி பெறுமா? இதுவும் கதையோட ஒரு முக்கியமான அம்சம். இந்த சீரியலோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே இதோடைய ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் தான். சஞ்சய் லீலா பன்சாலியோட படங்களான இந்த ராம் லீலா, பாஜிராவ் மஸ்தானி, பத்மாவத் போன்ற படங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய செட்டு, காஸ்டியூம், நகைகள், இந்த அரண்மனை, நூற்றுக்கணக்கான ஆட்கள், அப்படி இப்படின்னு ஆடம்பரமாக பெரிய பொருட்செலவில் ரொம்ப கிராண்டாக படம் எடுக்கக்கூடியவர். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கதையை அவர் சூஸ் பண்ணுவார்.
இந்த ஹீராமண்டியும் அதே மாரி தான். பார்க்க ரொம்பவும் அழகா, கவர்ச்சியா இருக்கும். பெரிய பெரிய அரண்மனை மாதிரியான செட்டு, ஃபவுண்டன்ஸு, டசன் கணக்குல பணியாட்கள், அழகான வண்ண விளக்குகள், நகை, துணிமணின்னு ரொம்ப பொருட்செலவுல எடுக்கப்பட்ட சீரியல் இது. கிட்டத்தட்ட 200, 250 கோடி ரூபாய் செலவுல எடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு சீரியல்னு சொல்றாங்க. பார்த்தாலே உங்களுக்கே இது தெரியும். பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு பெயிண்டிங் மாரி. இந்த செட்டு, ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம், மேக்கப்ன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லும் பூந்து கலக்கியிருக்காங்க. ஆனா சில அந்த விஎஃப்எக்ஸு, கிராபிக்ஸ் போர்ஷன் அது கொஞ்சம் சுமாரா தான் வந்திருக்கு. மத்தபடி லைட்டிங், கேமரா ஒர்க் எல்லாமே பார்த்து, பார்த்து இவங்க இவ்ளோ செலவு பண்ணி செஞ்ச அந்த அழகான செட்டு, காஸ்டியூம் எல்லாத்தையும் நல்லா எடுத்து காட்டுறா மாரியான வகையில தான் செஞ்சிருக்காங்க. இந்த மொத்த டீமுக்குமே நம்மளுடைய பாராட்டுக்கள். ஆனா இந்த சீரியல பொறுத்தவரைக்கும் நல்ல விதமா சொல்றதுக்கு வேற எந்த விஷயமுமே இல்ல, அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய வருத்தமே. கதை என்னமோ ரொம்ப பெரிய எமோஷனலான ட்ராமா தான். பல முக்கிய பாத்திரங்கள் அழகா எழுதப்பட்டது தான். ஆனா, அத படமாக்கப்பட்ட விதத்துல டைரக்டர் பெருசா கோட்ட விட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மல்லிகா ஜான், ஃபரீதன் இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பகை, அப்புறம் பிப்போ ஜானுடைய சோகம், தேசப்பற்று, ஆலம்சேபுடைய காதல், இது எல்லாமே நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் மற்றும் பாத்திரங்கள் தான். ஆனா, இத காட்சிகளா எடுத்த பொழுது பெரிய இம்பாக்ட் எதுவுமே நமக்கு ஏற்படல. பாத்திரங்கள நமக்கு சரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி, நமக்கு ஒரு கனெக்ட் ஏற்படுத்துற மாரி காட்சிகள் எதுவுமே இல்ல. அதனால ஸ்க்ரீன்ல நடக்கிறத நாம ஏனோ தானோன்னு எங்கேயோ நடக்கிற மாரி தான் பார்க்குறோம். பாத்திரங்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட் நமக்கு கடைசி வரைக்கும் ஏற்படவே இல்ல. இந்த சீரியலோட ஒரு பெரிய பலவீனமே இதுதான். போராத குறைக்கு ஃபோக்கஸ் என்னவோ இந்த செட்டு, காஸ்டியூம், லைட்டிங் இதில தான் பெருசா இருக்கு. அதனால ஆக்டிங் அல்லது கதை குடுக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச இம்பேக்ட்டும், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால ரொம்பவே நீர்த்து போயிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும், வாசனையோ, உயிரோ இல்லாத காகித பூக்கள் மாரி தான். ஒரு உணர்ச்சியே இல்லாம தான் இந்த சீரியல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, மனிஷா கொய்ராலா மற்றும் அதித்தி ராவ் ஹைதரி ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனாலும் எனக்கு என்னவோ சோனாக்ஷி சின்ஹாவோட அந்த பாத்திரமும், நடிப்பும் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களுடைய நடிப்புல இது ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இந்த ஆலம்சேப் மற்றும் தாஜ்தார் பலோச் பாத்திரங்கள்ல நடிச்ச நடிகர்கள் அவ்வளவா சரியா நடிக்கல. ரொம்ப முக்கியமான பாத்திரங்கள். நெறைய ஸ்கோப் இருந்தாலும், அத உபயோகப்படுத்திக்க தெரியாத நடிகர்கள போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மத்தபடி வர சின்ன பாத்திரங்கள்ல உள்ள நடிகர்கள்லாம் நல்லாவே நடிச்சு குடுத்துருந்தாங்க. இசை, பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாமே அருமையா இருந்தது. ஆனா டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே ரகம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஹிந்தியில தான் மோஸ்ட்லி இத பார்த்தேன். தமிழ்ல அப்பப்ப தான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் ஆனா டயலாக் டெலிவரி, அப்புறம் இந்த டப்பிங் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியா தான் இருந்தது. அதனால தமிழ்ல இது ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு, இதோட சப்ஜெக்ட் ரொம்ப மெச்சூரான ஒரு தீம். இந்த மாதிரியான ஆட்கள், அவங்க பேசுற பேச்சு, அந்த சொற்கள், இது எல்லாத்துனாலயுமே இது வெறும் ஒரு மெச்சூர் அடல்ட் ஆடியன்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் தான். சின்ன பசங்களுக்காக இல்ல. சரி, இந்த சீரியல பார்க்கலாமா, வேணாமான்னா, "ஹீராமண்டி" ஒரு அட் பெஸ்ட் ஒரு ஆவரேஜ் வாட்ச். உங்களுக்கு இந்த கதைக்களம், இந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் இதெல்லாம் புதுசுன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு முறை பார்க்கலாம். பார்க்க ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப அழகாவே இருக்கும். ஆனா, பெரிய இம்பாக்ட் எல்லாம் எதுவும் இருக்காது. சீசன்ட் ஃபேன்ஸுக்கு இந்த கதை கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். இந்த சீரியலுக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒருமுறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.